Welcome back to our channel, Mrs. Nandupata Vlogs. அடிக்கிற வெயிலுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு சூப்பரான குல்ஃபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு பால் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் தான் நான் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை பால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்கிற பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட என்னென்ன நட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கோர்ஸாக கொஞ்சம் அரைச்சிட்டு இந்த பால் கூடயே சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கஸ்டர்ட் பவுடரில் ஸ்வீட் சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நட்ஸு கஸ்டர்ட் பவுடர்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும் பால். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா இது கூட விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ இதை சேர்த்துட்டு குல்ஃபி மோல்டில் வந்து சேர்த்துக்கோங்க. இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த குல்ஃபி மோல்டு வந்து நான் வாங்கக்குள்ள 110 or 120 அந்த ரேஞ்சஸில் தான் இருந்துச்சு. இப்போ எனக்கு சரியாக தெரியல. ஸோ இது ஃபுல்லாகவே நான் செட் பண்ணிவிட்டு நான் வந்து ஓவர் நைட் அப்படியே வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ குல்ஃபி மோல்டில் ஃபுல்லாகவே சேர்த்துட்டு நல்லா வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஃப்ரிஜரேட் பண்ணும்போது ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டுருங்க. நீங்கள் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு செட் ஆகாது. ஓவர் நைட் விட்டிங்கன்னா நல்லா செட் ஆகி இருக்கும். ஸோ இப்போ மார்னிங் எழுந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே செட் ஆகியிருக்கும். ஸோ இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மில்க் பவுடர், கார்ன்ஃப்ளவர், சுகர் அண்ட் வெனிலா எசன்ஸ், டர்மரிக் இதெல்லாமே சேர்த்து கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் கஸ்டர்ட் பவுடர். இதை வந்து டீட்டெயில்டாக நான் வந்து கொடுத்துருக்கேன், வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த குல்ஃபி எடுக்கும்போது உடனே நீங்கள் வந்து அந்த மோல்ட்லேருந்து எடுக்காதீங்க. அந்த ஸ்டிக்கு மட்டும் தான் வரும், அந்த குல்ஃபி உள்ளே இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் லைட்டாக தண்ணியில் ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுங்க, கரெக்டாக வரும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபிஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் உங்கள் நந்து பட்டன். See you. Bye. Take care.